Dear viewers, welcome to my channel. Yours simply Liya. இன்னைக்கு நான் உங்களுக்கு தலக்கறி ப்ளஸ் ஆட்டுக்கால் பாயாலேருந்து செய்ய போகிற ஒரு நியூ டிஷ் திக்கிடி காரா சுத்ரியான் பேர். திக்கிடின் பேர் உருதுல சொல்லுவாங்க. கீ இன்க்ரீடியன்ஸில் ஆனியன் 1 kg எடுத்துக்கோங்க, 1/2 liter curd, tomato 1 kg, அண்ட் தென் நீங்கள் கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி தலையும் புதினா மின்ட் லீஃப் அதுவும் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கோகோனட் டிஃபால்ட்டாக அரைச்சிக்கோங்க, மொத்தமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 tablespoon, 2 லெமன். பாயா 1 பாயா நல்லா சுத்தமாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஆயில் 1/4 liter தேவைப்படுது. கோகோனட்டை டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். தலைக்கறி பாருங்கள், இப்போ ஐஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஐபாலில் கோட்டோட ஐபால். ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு தலைக்கறியும் பாயாவும் நீங்கள் விரும்பி சாப்பிட்றவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அமேசிங்காக இருக்கும். ஆக்சுவலி இந்த டிஷ் ஆல்மோஸ்ட் பிரியாணி செய்கிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த கீ இன்க்ரீடியன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8 green chilies, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சால்ட், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பே லீவ்ஸ், பிரியாணி இலை, ரெட் சில்லி பவுடர் 1/2 or 1 tablespoon. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ஆட் செஞ்சுக்கலாம். யூஸ்வலி பாயா நல்லா வாஷ் பண்ணணும். நைஃப்பில் வச்சு நல்லா எல்லாமே எடுத்து சீவி எடுத்துட்டு நல்லா வாஷ் தரவாக பண்ணிக்கிட்டு குக்கர் 2 pan எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் செஞ்சு தலைக்கறி ஒரு குக்கரில், இன்னொரு குக்கரில் பாயா போட்டு டியூப் லோயரில் விசில் விட்டு 10 நிமிஷம் லோவர் ஃப்ளேமில் நீங்கள் வேக வச்சுக்கணும். இது ஏன் எஸ்பெஷலி இந்த மாதிரி வேக வைக்கிறோம்னா, தலைக்கறி வெந்த பிறகு, பாயில் ஆன பிறகு அதில் நிறைய ஸ்மால் டைனி போல்ஸ் வந்துட்டே இருக்கும். கீழே அப்படியே பிரிஞ்சு நிற்கும். அது ரொம்ப சாஃப்டானது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த போன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த க்ளீனினஸ் எசென்ஷியல் டியர் வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பாயில் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்மால் டைனி போன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி யூவில் வந்துருச்சு வேஸ்ட்டு, நிறையா போன்ஸ், கல் போனெல்லாம் நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம அப்பார்ட் பண்ணி செப்ரேட் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக குக் பண்ணும்போது லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம். கீ இருந்தால் லேட்டஸ்ட் அட்வான்டேஜ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கீ ஒரு 4 to 8 tablespoon யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ரைஸ் ஃப்ளார் 1 to 1.5 kg ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் ரைஸ் ஃப்ளார் டோவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது வார்ம் லியூக் வாட்டர், ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, பாயில் பண்ண தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு தண்ணி இட்டு உப்பு ஆட் செஞ்சுக்கிட்டு நாம் இப்போ டோ செய்ய போகிறோம். ஸ்லைட்லி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணி நாங்கள் சர்க்குலர் மோஷனில் நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம 1/2 glass ரைஸ் ஃப்ளாரை ஒரு பவுலில் போட்டு நல்லாவே 1 glass வாட்டர் ஆட் செஞ்சு பேஸ்ட் மாதிரி இது கலக்கியும் வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ்சர் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக, திக்கிடி காரா சுத்ரியாங்காக இது யூஸ் ஆகும். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ண வேண்டியது தான். டியர் வியூவர்ஸ், இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பிக் பேன் எடுத்துக்கலாம். 1 to 1.5 kg திக்கிடி செய்கிறதுக்காக நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் காட்டின மாதிரி இப்போ நீங்கள் 1 by 1 நான் ஆட் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பே லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கரம் மசாலாவை போட்டுக்கிட்டேன். தென் நான் ஆட் ஆயில் செஞ்சுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தென் நீங்கள் ஆனியன் சாப்டு செஞ்சு வச்சுருக்கிற ஆனியன் ஒரு 6 to 7 or 8 ஆனியன்ஸை நீங்கள் ஆட் செஞ்சுக்கலாம். அது தென் டொமேட்டோஸ் கட் செஞ்சு வச்சுருக்கிற 6 டொமேட்டோஸ் கட் செஞ்சு அதுவும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. பிஃபோர் தட் இதில் என்னன்னா, எப்போவுமே ஆனியன் நல்லா சாட்டே ஆகிடணும். அதாவது டிரான்ஸ்பேரண்ட் ஃபஸ்ட்டு வரும், பேஷன்ஸாக அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலரும் மாறிடும். ஸோ 6 to 8 டொமேட்டோஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த டொமேட்டோவும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் செய்கிற டைம் வந்தாச்சு. 4 to 5 tablespoon ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திக்கிடி இந்த டிஷ் செய்யறதுக்காக
நான் வந்து ஒரு 8 டேஸாகவே இருந்தேன். எல்லா பொருளும் ஆல்டர்னேட்டிவாக சேர்த்து வைக்கணும்னா ரொம்பவே சிரமங்க. பாயா கிடைச்சிட்டா தலைக்கறி கிடைக்காது, கறி கிடைச்சா பாயா கிடைக்காது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தி வச்சு இந்த கீ இன்க்ரீடியன்ட்ஸ்க்காக தேவைப்படும் பொருட்கள் எல்லாமே நான் சேர்த்து வச்சு தான் ஒரு 8 டேஸ் ஆச்சு எல்லாமே கேதர் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு குக்கிங் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். எங்கள் மம்மி சொல்லி கொடுத்த ரெசிபி தான். இப்போ நம்ம ஆல்ரெடி பாயாவும் தலைக்கறியும் பாயில் பண்ணி வச்சுருக்கிறனால இப்போ நம்ம வந்து சாட்டே பண்ணுறோம். இந்த மாதிரி க்ரீன் சில்லிஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி 6 to 7 தக்காளி டொமேட்டோஸும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. அதுவோட ரா ஸ்மெல் வந்து அவுட் ஆகிடணும். குக்கிங் அப்போது ரா ஸ்மெல் இருந்தால் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு வராது. கீழே வந்து தீயாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளேமு நான் வந்து லிட்டில் ஆட் வாட்டர் செஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் செஞ்சுக்கிட்டேன். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இது எல்லாமே ஆட் செஞ்சுக்கோங்க. நல்லா வந்து டர்னிங்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா கர்டு. டியர் வியூவர்ஸ், இந்த மசாலா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பிரியாணி செய்கிறது தான். இப்போ நான் வந்து டொமேட்டோ பியூரே ஒரு 6 டொமேட்டோஸ் பியூரேஸும் அதுவும் நான் ஆட் செஞ்சுக்கிட்டேன். கர்டுக்கு பிஃபோராகவே இது நான் ஆட் செஞ்சுக்கிட்டேன். நல்லா வந்து டர்னிங் பண்ணிக்கோங்க, வதங்கணும் நல்லா மசாலா எல்லாமே. அப்போ தான் ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து கர்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யார் தலைக்கறி பாயா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யுவர் சிம்ப்ளிலியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெஃபினெட்லி எனக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஏன்னா டியர் வியூவர்ஸ், நான் வந்து ஆல்மோஸ்ட் நியரிங் 400க்கு பக்கமாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு யுவர் சிம்ப்ளிலியாவில். ஆனால் இது வரலையும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அவ்வளோ ரீச் ஆகலை. டியர் வியூவர்ஸ், யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் மியூசிக் தான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களும் எனக்கு சப்போர்ட் செய்யுங்க. நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டெஃபினெட்லி பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ எடுக்கணுன்னாவே ரொம்பவே சிரமங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டைமிங் வேணும், திங்ஸ் வேணும், வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ண, வெளியே போகணும், டைமும் வேணும். இதெல்லாம் ப்ரிப்பேர் செஞ்சு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங் செஞ்சு எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் வியூவர்ஸ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். இது எல்லாமும் சிங்கிள் ஹேண்டாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் யுவர் சிம்ப்ளிலியா. ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் செய்யுங்க. என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இந்த ரைஸ் ஃப்ளார் டவ்வை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் கொஞ்சம் வச்சுக்கோங்க கையில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது திக்கிடி செய்யறதுக்கு உண்டானது. இந்த டவ் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சுடு தண்ணி போட்டு ஹாட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு ரவுண்டாக வச்சுக்கோங்க. டவ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷாமி சைஸில், அதாவது இந்த சைஸ் வந்து ஷாமி செய்கிற மாதிரி தாங்க. இது திக்கிடி செஞ்சுக்கலாம். இதுக்கு தான் திக்கிடின்னு சொல்லுவோம். இதுதான் ரைஸ் ஃப்ளார் திக்கிடி. கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படின்னு இருக்கும். இருந்தாலும் நான் வந்து செஞ்சுருக்கேன். என்னோடய கிட்ஸும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சாங்க. இந்த திக்கிடியோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாவும் இருக்கக்கூடாது. அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து அது போகக்கூடாது. அது கொஞ்சம் நாங்கள் மைன்யூட்டாக பார்த்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நான் ஆட்டுக்கால் பாயாவையும் தலைக்கறியை ஸ்டாக்கோடு நாங்கள் பாயில் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது எடுத்து இப்போ நான் வந்து குக்கிங்கில் நான் என்னோடய டிஷ்ஷில் நான் ஆட் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், தலைக்கறி எல்லாமே க்ளீனாக இருக்குது. சூறா ஒன்றுமே இல்லை. போன்ஸ், அதாவது விட்டு போன போன்ஸ் எதுவுமே இல்லை. நரம்பு, அதுக்கப்புறம் எலும்பு. ஸோ இதுவும் நான் ஆட் செஞ்சுக்கிட்டேன். பாயாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, மின்ட் லீஃப் ஒரு பஞ்ச், ஒரு கையளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா பத்தா, 2 லெமனேடு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பாயாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் நான் கேமரா வச்சு எடுக்கிறனால நான் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறது, கட் பண்ணுறதெல்லாம் முடியல என்னால். ஸோ இதுதான் நான் வந்து சீக்கிரமாக நான் வந்து ஸ்டாண்டு ட்ரைபாட் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுவரையிலும் எனக்கு இன்கம் எதுவுமே வரல யூடியூப்பில். இதுக்கப்புறம் தான் இதுவும் இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக என் சேனல் பிக்கப் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் எப்படியோ கிளவியாகி வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்காக எல்லாம் துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவை நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் சால்ட் அது இது மிஸ் ஆகிடுச்சுருந்துச்சுன்னா அது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த திக்கிடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 ஒரு
20 to 30 திக்கிடி போட்டு டர்ன் பண்ணி அது பாயில் ஆகி மேலே வரும்போது தான் ரெஸ்ட் ஆஃப் த திக்கிடி ஆட் பண்ணணும். அந்த பிளேட் ஃபுல் இருக்கிற திக்கிடி வந்து 3 to 4 டைம்ஸாக நான் போட்டு ஆட் செஞ்சேன். இந்த ஸ்டாக் ரைஸ் ஃப்ளாரோட ஸ்டாக் நான் அசைடாக நான் வச்சுருந்தேன் இல்லையா, அது லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் செஞ்சுக்கோங்க. கீ 1 டேபிள் ஸ்பூன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் இதில் ஆட் செஞ்சுக்கிட்டேன். இப்போ டர்னிங் பண்ண வாட்டி நீங்கள் வந்து மேலே வரும், அது நல்லா பாயில் ஆகி வரணும் அந்த ரைஸ் ஃப்ளார் திக்கிடி. அப்போ தான் அது நல்லா குக் ஆகும்னு சொல்லி அர்த்தம். ஸ்லைட்டாக டர்ன் பண்ணணும். நல்லா போட்டு ஆட்டுனீங்கன்னா அந்த திக்கிடி எல்லாமே பிரேக் ஆகிடும். ஹோப் இந்த வீடியோ எங்கள் மம்மிக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் மம்மியோட ஸ்பெஷல் டிஷ், எங்கள் மம்மிக்கு அவங்க மம்மி சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு அட்டன்டிக் டிஷ், 100 year old டிஷ்ஷு கூட சொல்லலாம். சூப்பர்பான டிஷ். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் துருவல் 1 கப் வச்சுருக்கேன், கிரேட் பண்ணது. ஸோ இது வந்து நீங்கள் மிக்சரில் டிஃபால்ட்டாக கூட மிக்சரில் ஒரே ஒரு ரவுண்ட் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா கூட இந்த மாதிரி வந்துடும். லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணணும் டியர் வியூவர்ஸ். டேஸ்ட் இஸ் எசென்ஷியல். மறுபடியும் நான் சொல்கிறேன்னு சொல்லி பெசார் ஆகாதீங்க. ஏன்னா இது வந்து இந்த ப்ரொசீஜரில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் திக்கிடி வெந்து போகலன்னா அதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு திட்டிராதீங்க. இந்த டிஷ் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்போ ஆறுதோ அப்போவே ஒரு 4 to 5 மெம்பர்ஸோட திக்கிடி எடுத்து நம்ம கூல் பண்ணி நாங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம்னா இது நெக்ஸ்ட் டே நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ஹீட் செஞ்சு அதர்தென்ஸ் நீங்கள் வந்து அவனில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டியர் வியூவர்ஸ். நிஜமாக தான் சொல்கிறேங்க. நீங்கள் ட்ரை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க. இப்போ அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 to 20 minutes குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி திக்கிடி ரெடி ஆயிடுச்சு. காரா சுத்ரியன் டிஷ் நான் என்னோடய ஃபேமிலி கிட்ஸோட ஷேர் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துருச்சுன்னு சொல்லி அவங்க கமெண்ட் எனக்கு கொடுத்தாங்க லைவாக. ஹோப் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெசிபி நெக்ஸ்ட்டு குக் செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணுற வரலையும் என்னோட யுவர் சிம்பிளிலியா சேனலை கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஷேரிங் டியர் வியூவர்ஸ். ஆல்சோ இது கால்சியம் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட் இருக்கிறனால ஆட்டுக்கறி பாயா அண்ட் தலைக்கறி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக தலை நிற்கும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.